வேகமா கொஞ்சம் வேகமா போ. தம்பி கொஞ்சம் நில்லுங்க தம்பி. வீட்டுல விசேஷம் நடந்துட்டு இருக்கு, நின்னு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? இல்ல சார், ஒரு அவசர வேலை, திரும்ப உடனே வெளியில போகணும். நான் அப்புறம் வந்து கேட்கறேனே. நீங்க கேட்கலனாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என் கடைசி பொண்ணு கயல்வெளியை தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியாது. தமாஷா பேசுறீங்க. கயல்வெளிக்கு இன்னைக்கு சடங்கு சுத்துறோம். சடங்கா அப்படின்னா? சடங்கு சுத்துறதுன்னு என்னன்னு தெரியாதா? பொண்ணுங்க பெரிய மனுஷி ஆனதும். புரியுது, ஆனா அது அப்பவே பண்ணிருக்கணும். இப்ப பண்றீங்க? அப்பவே பண்ணிருக்கணும். என்ன பண்றது, தாய் மாம பேய் மாமா மாதிரி ஊரா சுத்திட்டு இருந்தாரு. இப்பதான் நேரம் ஆச்சிருக்குது. என்னங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க. இரு கோபெருந்தேவி, தம்பி இப்பதானே வீட்டுக்கு வந்தாரு, விசேஷத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன். வாங்க தம்பி, இது உங்க வீட்டு விசேஷம். இல்ல சார், எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு சார், அத உடனே வெளியில போகணும். அதான். தம்பி வேலை இருக்கட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் உள்ள வந்துட்டு போக கூடாதா? உள்ள தேன்மொழி இருக்கா, அவளையும் பார்த்த மாதிரி இருக்கும். வாங்க தம்பி. வாங்க வாங்க. சார் வணக்கம் சார். லேடிஸ் எல்லாம் கலந்துக்கிற ஒரு விசேஷம், நான் வந்து என்ன பண்ண போறேன்? யார் சொன்னது? தாய் மாமா வந்தா தான் இந்த சடங்கையே நடத்த முடியுங்க. தாய் மாமா ஆம்பளை தானே, அவருக்காகத்தான் காத்துட்டு இருக்கோம். இப்ப வந்துருவாரு, நீங்களும் வாங்க தம்பி. சார் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அவசியம் போகணும். உங்க மிஸ்ஸஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போங்க, நீங்க போய் பாருங்க சார், நான் அப்புறம் வந்து பாக்குறேன். நீங்க ரொம்ப கூச்சப்படுறீங்க. தம்பி ரொம்ப கூச்சப்படுறாருல. கயல்வெளி இங்க வாமா. கயல்வெளி அவங்களுக்கு வாமா, தம்பி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. பரவாயில்லமா, பரவாயில்ல, நல்லா ரொம்ப சந்தோஷம் சார். சரி தம்பி, நீங்க போய் உங்க வேலையை கவனிங்க. தேங்க்யூ சார். நான் அப்புறமா உங்களை கவனிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. சரிங்க, வரேன். சரி, உள்ள வாங்க. சார் சார் வந்துட்டாங்க தம்பி. அடடே, அதுக்குள்ள உங்க வேலையை முடிச்சிட்டீங்களா? சரி உள்ள வாங்க. வேலை வெளியில இருக்கு சார், நான் இந்த ஃபைல் எடுக்க தான் இங்க வந்தேன். வீட்டை பூட்டிட்டு அதான் சாவியை கொடுத்துட்டு போலான்னு. நான் போயிட்டு வந்துடுறேன் சார். தம்பி முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்துருங்க, நாங்க குடும்பத்தோட ஆசையா காத்துட்டு இருப்போம். அது இல்லாம பியூட்டி பார்லர்ல இருந்து வரவழைச்சு பொண்ணுகளுக்கு மேக்கப் பண்ணிருக்கோம். கலைக்கிறதுக்குள்ள வந்துருங்க. கலைக்கிறதுக்குள்ளயா? மேக்கப் தான். ஓகே ஓகே சார். சரிங்க, வரேன். சீக்கிரம் வந்துருங்க. சார் உட்காருங்க சார், ஃபாலோ பண்ணலாம். தேவையில்லை, இந்த அவன் போனானே அந்த வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்து. வாங்க 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 வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாருன்னு தெரியாமலே என்ன வரவேற்கிறீங்களா? இல்ல இல்ல, தூரத்துல உங்களை பார்க்கும்போது எங்க சொந்தக்கார மாதிரியா இருந்தது. அது இல்லாம வீட்டுல விசேஷம் வேற வச்சிருக்க இல்லைங்களா, நீங்க உண்மையிலேயே எங்க சொந்தக்காரரா இருந்து உங்களை வரவேற்காம நான் உம்முன்னு இருந்துட்டா நாளைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் இல்லைங்களா? சரி, அதை விட்டு தள்ளுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? சார், இப்போ ஒருத்தர் பைக்கில் உள்ள வந்தாரே. பைக்கிலையா? விசேஷத்துக்கு நிறைய பேர் பைக்கில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க யார சொல்றீங்க? இல்ல,
இப்ப இந்த கொஞ்சமா தாடி வச்சுக்கிட்டு கழுத்துல செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் இப்ப உள்ள வந்துட்டு போனாரே. ஓ, நம்ம தொல்காப்பியன் தம்பி சொல்றீங்களா? ஆ, அவர் என் வீட்டு மாடியில தான் தங்கியிருக்காரு. ரொம்ப தங்கமான பையன். ஆமா, அவரை பத்தி நீங்க ஏன் விசாரிக்கிறீங்க? விசாரிக்கல. நான் அவரோட சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீங்க தொல்காப்பியன் தம்பியோட தாய் மாமா, சரிங்களா? என்ன அப்படியே திகைச்சு போய் நிக்கிறீங்க? நான் சொன்னது சரிதானே? சரிதான். ஆனா இத எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரண விஷயங்க. நான் ஒரே பார்வையில யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். தொல்காப்பியன் தம்பி என்கிட்ட நடந்துக்கிறதையும் நீங்க அவரை தேடி வந்ததையும் முடிச்சு போட்டு பார்த்தேன். ஊர்ல என்ன நடந்திருக்குன்னு யோகிச்சிட்டேன். நீங்க அவரோட தாய் மாம, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை தொல்காப்பியனுக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணீங்க. இதை பிடிக்காத தொல்காப்பியன் ஊரை விட்டு ஓடி வந்து இங்க தங்கி இருக்காரு. கரெக்டா? ரொம்ப கரெக்ட். அப்ப நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். வாங்க வீட்டுக்குள்ள போவோம். இல்ல, அப்புறமா வர்றேன். அட என்னங்க நீங்க தொல்காப்பியன் தம்பி மாதிரியே பேசுறீங்க. வீட்டுல என் 3வது பொண்ணுக்கு சடங்கு சுத்துறோம். நீங்க கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல, எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு. அட என்ன சார் நீங்க? வாங்க, தொல்காப்பியன் தம்பி இப்பதான் வெளியில போனாரு. அவர் வர வரையில எங்க வீட்டுல இருங்க. வாங்க சார். அட வாங்க சார், கூச்சப்படாம வாங்க. வாங்க வாங்க, தயங்காம வாங்க சார். அம்மா தேனே, சார் வந்து தொல்காப்பியன் தம்பியோட தாய் மாமா. அவரை பார்க்கத்தான் வந்திருக்காரு. வணக்கங்க. வணக்கம்மா. இவன் மூத்த பொண்ணு தேன்மொழி, இவ 2வது பொண்ணு மலர்விழி. வணக்கங்க. இனிமே இவங்களும் உங்க பொண்ணுங்க மாதிரி தான். ஏமா இப்படி வைக்கப்படுற? தொல்காப்பியனோட தாய் மாமான்னு உங்களை சொல்லிட்டு இவளை உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னா வெக்கம் வரத்தானே செய்யும். சரி வாங்க சார். கோப்பெருந்தேவி, சார் தொல்காப்பியன் தம்பியோட தாய் மாமா. வணக்கங்க. இவ என் மனைவி. இவதான் என்னுடைய கடைசி பொண்ணு கயல்விழி. இவளுக்கு தான் சடங்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாங்க. அவ்வளவுதானே, நான் போலாம்ல? என்ன விளையாடுறீங்களா? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லைங்க, இப்ப நான் வரும்போது தான் சாப்பிட்டேன். அப்போ ஒன்று செய்வான். மேலே தொல்காப்பியன் தம்பி தங்கி இருக்கிற வீட்டு சாவியை தர்றேன். நீங்க போய் அலுப்பு தீர குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பலகாரம் எடுத்துட்டு வர்றேன். மலரே, சாவி எடுத்துட்டு வா. சரிப்பா. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, வற்புறுத்தி சொல்றீங்க, என்னால மீற முடியல. இருக்கிறேன். என்னங்கப்பா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். போய் ரெஸ்ட் எடுங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சந்திச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் மேல போயிருக்கேன். போங்க. வரேம்மா.
சார், தாய் மாமா சார், 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 ஆ தாய் மாமா சார். உள்ள வாங்க சார். நீங்க கதவை திறந்தா தானே நான் உள்ள வர முடியும். இதோ வந்துட்டேன். வாங்க. உங்களுக்காகத்தான் பலகாரம்லாம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க சார். எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம்? இதுல என்ன சார் சிரமம் இருக்கு? சாப்பிடுங்க சார். வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இது வீட்ல செஞ்சது இல்லைங்க, ஸ்வீட் ஸ்டால்ல வாங்கினது. என்ன சார் துப்பாக்கி? புரியுது புரியுது புரியுது. சின்ன வயசுல உங்க பொண்ணும் தொல்காப்பியனும் இந்த துப்பாக்கியில கேப் போட்டு தான் வெடிச்சு தீபாவளியை கொண்டாடி இருக்காங்க, சரியா? எப்படி சார் எல்லாத்தையும் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே சார். நீங்க இந்த துப்பாக்கியை எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியும் சார். பதட்டப்படாதீங்க சார். இந்த துப்பாக்கியை தொல்காப்பியன் தம்பிகிட்ட காமிச்சு அவரும் உங்க பொண்ணு சின்ன வயசுல எப்படி அன்பா இருந்தாங்கன்னு சொல்லி காமிச்சு சமாதானப்படுத்த தானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா இதெல்லாம் வேஸ்ட் சார். நீங்க என்ன சொன்னாலும் தொல்காப்பியன் நீங்க சொல்றதை கேட்க மாட்டார். ஏன்னா தொல்காப்பியன் உங்க பொண்ணு கிட்ட சகோதரன் மாதிரி தான் பழகியிருக்கார். அப்படியா? ஆமா சார். அவங்க சின்ன குழந்தையா இருந்தப்ப பழகினது எல்லாம் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நீங்களே தப்பா முடிவு பண்ணிருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கொஞ்சம் கீழே வாங்க. இதோ வந்துட்டேன். என் பொண்டாட்டி கூப்பிடுறா, நான் போயிட்டு இதோ வந்துடுறேன். அது வரை நீங்க இங்கேயே இருங்க. சார் 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 சாரி சார், மறந்தே போயிட்டேன். இந்த துப்பாக்கியோட நான் கீழே போயிருந்தேன்னு வைங்க, நெஜ துப்பாக்கின்னு நினைச்சு கீழே இருக்கிறவங்க எல்லாம் அலறி இருப்பாங்க. இதோ போயிட்டு இப்பவே வந்துடுறேன் சார். இதோ வந்துட்டே இருக்கேன்டி. என்ன திறந்துருக்கு? பூட்டிட்டுல போனோம். மறந்துருப்போம். தொல்காப்பியன் தம்பி, தலோட பெரிய டார்ச்சரா இருக்கு. தம்பி, அடடே நீங்க இங்கதான் இருக்கீங்களா? தேனு மலரு கயலு 3 கண்ணுகளை வாங்க. என்ன சார், எதுக்கு அவங்களெல்லாம் ஏன் வெக்கப்பட்டு தயங்கி அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. தம்பி தப்பாவே நினைக்க மாட்டார். வாங்க வாங்க. என்ன சார்? இல்ல, கயலோட சடங்குக்கு நான் கூப்பிட்டு இருந்தோம். அவசர வேலையா இருக்குன்னு சொல்லி நீங்க சீக்கிரம் கிளம்பி போயிட்டீங்க. அதுதான் பலகாரம் எடுத்துட்டு வந்திருக்கோம். எதுக்கு சார் இதெல்லாம்? தேனு, இந்த பலகாரத்தை வாங்கி தம்பி குடுமா. நானே குடுக்கறேன்ப்பா. அக்கா இருக்கும்போது உனக்கு என்ன அவசரம்? அவ கொடுக்கறதா முறை. தேனு வாங்கி குடுமா. பலகாரம் சரி, அத அப்படி வைங்க. அது மரியாதை இல்ல, கையில வைக்கங்க. ஏன் சார், ஏன் அவங்களை எல்லாம் கூட்டு வந்து தேவையில்லாத தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கீங்க? இதுல என்ன தொந்தரவு இருக்கு மாமா? பலகாரம் கொடுத்தா கையில வாங்கிக்க வேண்டியதானே? சரி சரி, கொடுங்க கொடுங்க. என்ன பண்ற? ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எந்திரிமா, எந்திரி எந்திரி.
காலையில தான் ஆசீர்வாதம் பண்ணேன், அப்புறம் என்னத்துக்கு திரும்ப? காலையில அவசரத்துல அரைகுறைய ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. அதனால பொண்ணு ரொம்ப வாடி போயிட்டா. இப்ப நீங்க மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணணும் தான் மறுபடியும் வாங்கலாம். ஓகே, நல்லா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி, மாமா. சரிம்மா, சரி சரி சார். தயவுசெய்து கொஞ்சம் சங்கடமா இருக்கு, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களாம் இங்கே கூட்டு வரதா நல்லா இல்லை. நீங்க கூட்டு போங்க சார், ப்ளீஸ். நீங்க இருக்கிறனால தம்பி ரொம்ப கூச்சப்படுது. நீங்க போங்க, நான் இருந்து கொஞ்ச நேரம் தம்பிகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, கிளம்புங்க. என்ன பலகாரம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்றா. ஓ, இவங்களே செஞ்சாங்களோ? இல்ல அவளே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தது. சரி சரி, கிளம்புங்க, நான் சாப்பிட்டு சொல்றேன். கிளம்புங்க, please. சொல்லுவாரு, சொல்லுங்க சார். சாப்பிட்டு சொல்லுவாரு. நீங்க கிளம்புங்க. சொல்லுங்க ப்ளீஸ், கிளம்புங்கம்மா. வரேன் தொல்காப்பியம் மாமா. வரேன் மாமா. கிளம்பு ப்ளீஸ். சரி, வாங்க வாங்க, பரவாயில்ல. ஓகே, கிளம்புங்க. அம்மா, திருஷ்டி ரொம்ப பட்டுருச்சு. அம்மா கிட்ட சொல்லி திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. போங்க போங்க. சாப்பிடுங்க தம்பி. சார், பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க கிளம்புங்க சார். என்ன யோசிக்கிறீங்க சார்? நான் கொஞ்சம் டயர்டா வந்திருக்கேன் சார், வெளியிலாம் சுத்திட்டு ரெஸ்ட் எடுக்கணும். தம்பி, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு புரியுது. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டுமா? என்ன சார் சொல்லணும், சொல்லுங்க. அதாவது தம்பி, நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க தாய் மாமா இங்க வந்தாரு. தாய் மாமனா? யாருக்கு தாய் மாமா? என்னதான் அவர் மேல உங்களுக்கு கோபம் இருந்தாலும் நீங்க இப்படி பேசக்கூடாது தம்பி. என்ன உளறீங்க? எனக்கு தாய் மாமன் யாரும் கிடையாது. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. நீங்க எதையும் என்கிட்ட மறைக்க முடியாது தம்பி. ஐயோ, உங்க தாய் மாமன் நல்ல மனுஷனா தான் இருக்காரு. அவர்கிட்ட சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுக்க போறாரு. அதை விட்டுட்டு உறவே வேண்டான்ட்டு வந்துட்டா எப்படி? நல்லது கெட்டதுக்கு நாளைக்கு நம்ம கூட 4 பேர் வேணும்ல. சார், நான் சொன்னது உங்களுக்கு காதுல விழுந்ததா இல்லையா? எனக்கு தாய் மாமன் யாருமே கிடையாது சார். உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்க யாரையோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்க. தம்பி, என்னை யாரும் ஏமாத்த முடியாது. நான் கோயம்புத்தூர்காரன் தம்பி. வந்தவர் உங்க தாய் மாமன் தான். முகஜாட கூட உங்க மாதிரியே இருந்தது. அதனாலதான் உங்க போர்ஷன் சாவி எடுத்து அவர்கிட்ட கொடுத்து உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். என்னது? ஏன் போர்ஷன் சாவியை கொடுத்தீங்களா? ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஆமா தம்பி, உங்க தாய் மாமான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சாவி அவர்கிட்ட கொடுக்கலன்னு எப்படி? ஆனா என்ன ஏதுன்னு தெரியல, வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவசர வேலை இருக்குன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு. என்ன சார் இது? எவனோ ஒருத்தன் வந்தான்னா அவன் யார் என்னன்னு கூட கேட்காம நீங்க சாவியை தூக்கி கொடுத்துருவீங்களா? அவன் யாருன்னு விசாரிச்சிங்களா? தம்பி, அவர் மேல சந்தேகம் வந்தா தானே விசாரிக்கணும். எனக்கு இப்பவும் சந்தேகம் இல்லை, வந்தவர் உங்க தாய் மாமா தான். ஆனா நீங்க தான் அதை என்கிட்ட மறைக்கிறீங்க. இந்த கோமாளி வீட்டுல வந்தது பெரிய முட்டாள். என்ன சொல்றீங்க? ஒன்னும் இல்லை சார், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஊர் சுத்தினதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க கிளம்புங்க சார், ப்ளீஸ். சரி 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 சரி, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் உங்க தாய் மாமாவுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் பேசி தீர்த்து வைக்கிறேன். சொன்னா உங்களுக்கு இல்ல எதுல தம்பி, தம்பி? நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க உங்க தாய் மாமனோட பொண்ணை கட்டிக்க போறது இல்லைங்கிறது உறுதியாகி போச்சு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வரும்போது சடங்கு சம்பிரதாயத்துக்கு தாய் மாமன் அவசியம் தேவைப்படுது. அட்லீஸ்ட் 1 ஹவருக்காவது தேவை. அதுதான் தொலைநோக்கு சிந்தனையோட சொல்றேன். சரி, நல்லா இருக்கு சார் உங்க தொலைநோக்கு சிந்தனை. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போதே, அதாவது அவ்வளவு கிலோமீட்டர்ல இருந்து வரும்போதே நினைச்சேன் நீங்க தொலைநோக்கு சிந்தனையோட இருக்கீங்கன்னு. ஆனா இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும் சார். அது பாயிண்ட். என்ன பத்தி நல்லா புரிஞ்சுட்டீங்க? நல்லாவே புரிஞ்சுட்டு சார். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். மறக்காம பலகாரம் நான் சாப்பிடுறேன் சார், நீங்க கிளம்புங்க. ரொம்ப நல்லது சார், ரொம்ப நல்லது. பெரிய டார்ச்சரா போச்சு. முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணணும்.